இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு தாங்க. ஏன்டா கிணத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேவே ஒரு மாதிரி போரிங்காக போச்சு. அதை விட முக்கியமாக இன்றைக்கி வெயில் வேறு ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டு இருந்துச்சா, சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிணத்துக்கு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அங்கே போனால் தான் ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும். அதனால் பசங்க எல்லாருமே கிளம்பி கிணத்துக்கு போயிட்டோங்க. வெயில் ஒரு பக்கம் அதிகமாக அடித்தாலும் இவனும் வேற சும்மா இருக்க மாட்டேன்ட்டானோ. நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு சொன்ன உடனே இவனும் அவன் இஷ்டத்துக்கு எதேதோ பண்ண ஆரம்பிச்சிட்டானோ. அப்புறம் அவன்லாம் சைக்கிளை வச்சுக்கிட்டு எதேதோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவனை சைக்கிளை நிறுத்துறான்னு சொல்லிட்டு வயலில் இறங்கிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போகக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி சூப்பராக செம்மையாக இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி பச்சை பசேல்னு செம்மையாக இருந்துங்க. உங்கள் ஊரில் நீங்களாம் கிணத்துக்கு குளிக்க போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஊரில் எத்தனை கிணறு இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிணறுக்கு மேலே இருக்குங்க. போகக்குள்ளே இவனு எல்லார்ட்டையும் சொல்கிறேன், பார்த்து வாங்கடா, வரப்பில் எங்கேயாச்சும் கீழே விழுந்துட போகிறீங்கடான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லி கொஞ்சம் நேரம் கூட ஆகல, ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவன் செருப்பு வேற சேத்துலேயே மாட்டிக்கிச்சுங்க. அப்புறம் அவன் செருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு வழியாக கிணத்துக்கு வந்துட்டோம். கிணத்துக்கு தான் வந்தோமே, சரி குளிங்கடா, குளிக்க மாட்டேன்ட்டானுவேன். நீ ஃபர்ஸ்ட் குதி, அப்பதான் நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டானுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஒருத்தன் குளிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிணத்துல குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் நீ ஏன்டா குளிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது, ஸோ நான் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். குளிக்காததுக்கு நீ ஏன்டா போனேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பசங்க கூட போகிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அதனால தான் போனேன். குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறோம். பாய் காய்ஸ்.